பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய அளவில்லாத கிருபை, அன்பு, தயவு உங்கள் வாழ்க்கையில் இருப்பதாக. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், மாட்டு வண்டியும் கிறிஸ்தவ வாழ்க்கையும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாட்டு வண்டியை நம்ம இப்போ பொதுவாக பார்க்கறது இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, மாட்டு வண்டி ரொம்ப ஃபேமஸ். எல்லா லோடு அரிசி மூட்டையாக இருக்கட்டும், சிமெண்ட் மூட்டையாக இருக்கட்டும், பெரிய பெரிய பொருட்களை எடுத்து போகிறதுலாம் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியை பயன்படுத்தி தான் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாட்டு வண்டியோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, 2 சக்கரத்து மேலே ஃப்ளாட்டாக அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதுக்கு மேல் அதோட ஃப்ரண்ட் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு மாடோட கழுத்தில் மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நுகத்தடியை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த நுகத்தடியை மாடோட கழுத்தில் அல்லது ரெண்டு மாடுகள் ஒரு ஜோடி மாடு கழுத்தில் மாட்டிட்டு லோடை ஏற்றிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லோடு எல்லாமே அந்த மாடு சுமக்கிறது கிடையாது. இந்த லோடை அந்த வீல் தான் சுமக்கும். வீல் என்ன பண்ணும், இந்த லோடெல்லாம் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஆனால் மாட்டுக்கு போகிற நுகம் அத்தனை பாரமானது கிடையாது. பிகாஸ் இந்த வீல் எல்லாத்தையும் லோடு எடுத்து டைரெக்டாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் பூமிக்கு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், இது ரொம்ப பாரமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியாது, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் மத்தேயு 11ஆவது அதிகாரம் 29-30 வசனங்களில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது அப்படிங்கிறாரு. இந்த வேதத்தை நாள்தோறும் படித்து இதன்படி வாழ்வது ஒரு பாரமான விஷயம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதை நாள்தோறும் படித்து தியானித்து இதன்படி வாழ முயற்சிக்கும் போது பார்த்திங்கன்னா, அந்த ஹெவினஸ், அந்த வெயிட்டுன்னு நம்ம நினைக்கிற காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எளிதாக்கிடுவார். எப்படி அந்த மாட்டு வண்டியுடைய சக்கரம் அந்த எடையை, அந்த லோடெல்லாம் அந்த மாடுக்கு எளிதாக்கி விடுகிறதோ, அப்படி தான் நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கிற எல்லா பாரத்தையும், கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டிய அந்த பாரமாக நம்ம நினைக்கிற காரியத்தையும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களையும் கூட சக்கரம் போன்ற இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் எளிதாக்கி விடுவார். குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த கிறிஸ்து இவருடைய வார்த்தை, இவருடைய வாழ்க்கை இல்லாத போது பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு நிறைய பாரங்கள், நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிறாரு. ஸோ ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம பிரவேசிப்பதற்கு இந்த கர்த்தருடைய நுகத்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்போது பார்த்திங்கன்னா, அது நமக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்கும், இந்த வாழ்க்கையிலையும் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். ஆகையினால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுவோம். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய நுகம் மெதுவாயும் உம்முடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்மிடத்தில் கற்றுக்கொண்டு இளைப்பாறுதலை காண, உங்கள் வார்த்தையின்படி வாழ ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. தெய்வ பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும். எல்லா பாரங்களும் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Thank you.